அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் இந்த கடந்த 3 நாட்களில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், கால், வாட்ஸ்அப் மெசேஜ் சரியாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, மார்னிங்கும் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சிஸ்டர் நாங்கள் சாரீ பிஸ்னஸ் ஹோல்சேலுக்கு எங்கே போய் எடுக்கிறது, அதை தான் கேட்குறீங்க. யாரை காண்டாக்ட் பண்ணுறது? எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணி டெய்லி ஏர்ன் பண்ணுறதா சொல்கிறீங்க. ஸோ சாரீ பிஸ்னஸுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் நாங்கள் ஸ்டாக் எடுக்கணும், ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் அதை சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை, நான் பண்ணணுன்ற ஆசை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ, சரிங்களா? சில பேர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு சாரீ பிஸ்னஸ் வேண்டாம் சிஸ்டர், வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கங்கிறீங்க. கண்டிப்பாக நான் அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மு பாசிட்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணணும், சாரீ, நைட்டி, டாப்ஸு, லெகின்னு எதுவாக இருக்கட்டும்ங்க, சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இதில் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் தேடி போய் என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும், உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வர்ற வரைக்கும், நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டாலோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டேட்டஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு டெய்லி ஒரு ஆர்டர் கூட என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. என்னால் எனக்கு நல்ல ஸ்பீக்கிங் டேலண்ட் இருக்குது, என்னால் பேசி வியாபாரம் பண்ண முடியும், நிறையா பேர்கிட்ட கூச்சம் இல்லாமல் போய் என்னால் பேச முடியும், என்னோடய ப்ராடக்டை காமிச்சு சேல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு மெம்பர்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சாரீ பிஸ்னஸ் செட் ஆகும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறது, சிஸ்டர் நாங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் வில்லேஜில் இருக்கேன், எனக்கு வந்து சாரீ வாங்கிட்டு பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு கரெக்டான முறையில் பேசி பணம் வாங்க தெரியலன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறவங்களும் சாரீ பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. எப்பவுமே ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து லேடிஸுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் அவ்வளோவா யாரும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சிஸ்டர்ஸ், புரியுதுங்களா? அப்படி சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கரெக்டான விதத்தில் என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். எப்பவுமே வந்து எல்லாரும் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது நல்லா போகும், நம்மளும் பண்ணால் விற்றுருன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். நமக்கு அதை வந்து சரியாக பண்ண முடியுமா, கராராக நம்ம கரெக்டாக பணம் வசூல் பண்ண முடியுமா? வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இது சிட்டியில் இருக்கிறவங்க அப்பப்போ பேமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, இப்போ நம்மக்கிட்ட இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, ஒரு 10 பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் நீங்கள் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கணும். ஸோ நிறைய பேர் நீங்கள் போய் ரீச் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் பக்கத்து தெருவுலையோ பக்கத்து ஊர்லேயோ தெரிஞ்சவங்கக்கிட்டையோ நேரடியாக கொண்டு போய் உங்களோட ப்ராடக்டை காட்டணும். அதுக்கு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், மினிமம் ஒரு 10,000லேருந்து ஒரு மினிமம் 5,000க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு 10,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் காட்டும் போது அப்போ தான் அது நிறையா ரீச் ஆகும். ஏன்னா உங்கள் கையில் நிறையா பொருள் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ பேசிக் இது தான். இந்த விஷயம்லாம் எனக்கு சார் நல்லாவே பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாரீ பிஸ்னஸ் எடுங்க. இப்போ நான் சொன்னதில் இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப சாது, எனக்கு வந்து சரியாக பேச தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு சாரீ பிஸ்னஸ் எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு அப்புறம் அதை ஃப்ளாப் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மித்தது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சிஸ்டர் நாங்கள் ஹோல்சேலில் எடுக்கலாம். முதல் விஷயம், நம்ம வீட்டில் இப்போ உட்காந்துருக்கோம், கையில் ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹோல்சேலில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போய் க்ரோம்லேயோ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இல்லையா, யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நிறைய இடத்துல ஹோல்சேல் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸே இது கிடையாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சில இடங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக போயிட்டு அங்கே நிறைய கடைகள் இருக்கும், ஒரு கடையாக ஏறி இறங்கி விசாரிங்க. ஃபஸ்ட்டு ஊர் என்னென்னா ஈரோடு, புரியுதுங்களா? ஸோ ஈரோடில் கிடைக்காத கலெக்ஷன்ஸே இல்லை. நீங்கள் டேரெக்டாக சூரத்துக்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் 50,000க்கோ 1,00,000 ரூபாய்க்கோ பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு சாரீக்கு 100 ரூபா மார்ஜின் வச்சா கூட போதும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈரோடு போங்க. ஈரோடில் நைட்டிஸு, சாரீஸு, லெகின்னு, டாப்பு நீங்கள் நினச்சதை விட நல்ல ரேட்லேயே கிடைக்கும்.
புரியுதுங்களா? டைரெக்டாக போங்க. ஒரு 10,000க்கு நீங்கள் சரக்கு எடுங்க. மிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். அவங்க இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மிக்ஸ்டாக எல்லா ரேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மினிமம் 10,000 பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போனா எனக்கு நல்லா பேச வரும், எனக்கு கரெக்டாக காசை கரெக்டாக வாங்க தெரியும், எனக்கு அடுத்தடுத்து நிறைய பேர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ண தெரியும்னா மட்டும் saree பிஸ்னஸ் பண்ணணும். இல்லைனா இந்த பிஸ்னஸ் என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. ஸோ ஈரோடில் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஈரோடில் நிறைய கடை இருக்குங்க. நீங்கள் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கடை இருக்கும். ஃபஸ்ட்டு ஈரோடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் ஹோல்சேல் கடை இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நான் யாரோட இதையும் மென்ஷன் பண்ணி இங்கே ப்ரமோட் பண்ண விரும்பலை, ஓகேவா? நான் சொல்லிவிட்டேன், அந்த ஊரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயும் ஏகப்பட்ட டாப்ஸு, முக்கியமாக இந்த ஈரோடுலையும் கோயம்புத்தூர்லேயும் உங்களுக்கு சாரீஸு, லெகின்ஸ் அந்த மாதிரினா நைட்டிஸும் நல்லாவே கிடைக்கும். இதுக்கப்புறம் மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க மதுரையிலையும் சில கடைகளில் ஹோல்சேல் கிடைக்கிது. ஆனால் ஈரோட கம்பேர் பண்ணும்போது மதுரையில் ஹோல்சேல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. பெங்களூரில் நான் டாப்ஸ் விற்கணும் சிஸ்டர், டாப்ஸ் இங்கே கம்மியாக கிடைக்கும்னா பெங்களூரில் வேறு லெவலில் கிடைக்கும். டாப்ஸ் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், டாப்ஸு, பேண்ட்டு, ஷால்வு செட்டாக சேர்ந்து ரொம்ப சீப் ரேட்டில் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் ஒரு கடைக்கு 4-5 கடை ஏறி இறங்கி நீங்கள் பார்க்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது போக இல்லை நான் பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், சூரத் போகலாம். அஜ்மீரா ஃபேஷனில் தான் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும்னா கிடையவே கிடையாது. அங்கே குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதே நேரத்தில் அங்கே வாங்கி பில் போட்டுட்டு இங்கே கொரியர் பண்ண வரும்போது வேறு குவாலிட்டி வருதுங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ எப்போயுமே நேரடியாக போனீங்கன்னா, காசை கொடுத்தீங்கன்னா கையோட சரக்கு வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் பட்ஜெட்லனா ஈரோடு போங்க. கொஞ்சம் கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களும் மதுரையும் ஈரோடு, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மினிமமாக பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 10,000க்கு சரக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் விற்கலைன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், கொண்டு போயிட்டு நீங்கள் ரிமைனிங் கொடுத்துட்டு அந்த சாரீக்கு பதிலாக வேறு சாரீ வாங்கிட்டு வரலாம். கேஷ் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பீஸ் நம்ம வேறு பீஸ் மாற்றிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கும். அப்படி சொல்லலைன்னா நீங்களே கேளுங்க, எனக்கு இந்த இது பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் அதை சொல்கிறேன். அது போக நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு சாரீ பிஸ்னஸ் பண்ண தெரியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நமக்கு என்ன வருங்கிறதுல நம்ம போனோன்னா தான் நம்ம லாங் ஸ்டெயின் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். எனக்கு ஃபுட்டு நல்லா சமைக்க தெரியும்னா, இப்போல்லாம் நம்ம ஊரில் ஸ்கூலு, கேன்டீன்ஸு, ஹாஸ்டல்லலாம் நிறையா பேர் சமைக்கிறதுக்கு ஆள் கேட்குறாங்க. அப்படி பண்ணலாம். இல்லை ஒரு கேன்டீனில் கொஞ்சம் காசு இருக்கு உங்கள்கிட்ட, லீஸுக்கு எடுத்து நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி சின்னனா ஏதாவது ஒரு டிஃபன் கடை அந்த மாதிரி நீங்கள் போடலாம். இதில் எந்த விதமான அவமானமும் கிடையாது. வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு டெய்லரிங் தெரியும்னு நினைக்கிறவங்க தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லரிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயமும் எல்லாமே நம்மளாம் பண்ணிக்கிறதா. நிறைய பேர் கேண்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்கள போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் நாப்கின், ஆர்கானிக் நாப்கின் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கற்பூரம் அந்த சாம்பிராணி சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு 4-5 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் அங்கே கூட பார்த்து அவங்கக்கிட்ட பொருள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருக்குங்கும் போது தான் பெரிய லெவலில் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் கொஞ்ச நாள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 6 months ஆச்சு தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் மந்த் லாபம் இல்லை, செகண்ட் மந்த் லாபம் இல்லைனா 3rd month 4th month அப்படியே பிஸ்னஸ் என்ன ஆகும்னா க்ரோத் ஆகும். எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கண்டினியூவாக பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும். நம்ம ரொம்ப பாசிட்டிவான வேலை பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல அப் வரும். எடுத்த உடனே ஒரே வாரத்தில் எனக்கு பாசிட்டிவாக கிடச்சிடணுன்னா எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. இந்த வாரம் கிடைக்கும், அடுத்த வாரம் கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்துக்கும் என்னால் முடிஞ்ச பதிலை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ டீட்டெயிலும் நான் இங்கே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால சொல்லியிருக்கேன். ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கவனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே, சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம அம்மா பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.